வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது, மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து 900 கோடி ரூபாய் உங்கள் அப்பா வாங்கியிருக்காரு. அது என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, உதயநிதியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கு உதயநிதி அவர்களும் அங்கேயே போய் உங்கள் மாமனார்ட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அங்கே அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும், அப்பா இது வந்து கட்சி நிதி, லஞ்சம் வாங்கலை, ஊழல் பணம் செய்யலாம், ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கலை, கேட்கல, கட்சி நிதியாக வாங்கியிருக்காங்க, அதை பற்றி இங்கே பேசக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற கட்சி எல்லாமே நிதி வாங்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் இது. நீங்கள் என்னமோ ஊழல் செஞ்ச மாதிரி இங்கே குற்றம் சுமத்துறீங்க, அதை பற்றி இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் இருக்க கட்சியே, உலகத்தில் இருக்க கட்சி நடத்துகிற அத்தனை கட்சியுமே, கழகங்களுமே எல்லாமே கட்சி நிதி வாங்கிட்டு தான் இருக்காங்க. கட்சி நிதி வாங்காத கழகம், கட்சி எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஏன் தமிழக வெற்றி கழகம் வாங்கவே இல்லையா? அதை வெளிப்படையாக நாங்கள் வாங்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை வாங்கினது தான் அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நாங்கள் யார்கிட்ட இவ்வளோ பணம் நான் வாங்கியிருக்கோம் கட்சி நிதியாக அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் ஏன் குற்றம் சுமத்தி சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து எந்த கட்சிக்குமே டொனேஷன் கொடுத்ததுலையே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டொனேஷன் கொடுத்ததுலையா, தமிழக வெற்றி கழகத்துக்கு டொனேஷன் கொடுத்ததுலையா? அதில் ஏன் பேசல? திமுக மட்டும் ஏன் குற்றம் சுமக்கிறீங்க? சரி, இந்த கேள்வியை 900 கோடி கொடுத்ததை மார்ட்டின் அவர்கள் கேட்கல, மார்ட்டினோட பையன் கேட்கல, சார்லஸ் கேட்கல. அவர் ஒரு கட்சி நடத்திருக்காரு, லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்தி அவர் கேட்கல, அவங்க பொண்ணு கேட்கல, மருமகனான நீ கேட்குற. ஏன்? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். மார்ட்டினுக்கும் கலைஞருக்கும் உள்ள நட்பு ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். அந்த நட்பில் அவர் கொடுத்துருக்கலாம்ல, அதை போய் இங்கே சட்டமன்றத்தில் வந்து ஒரு குற்றம் மாதிரி பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டின் பொதுமக்களில் ஒருத்தனாக கேட்குறேன், நீங்கள் ஏன் 900 கோடி கொடுத்துருக்கீங்க? எதை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? எதை சாதிக்கிறதுக்காக அந்த 900 கோடி கொடுத்தீங்க அப்படிங்கிற என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இன்னொன்று கேட்குறேன், உதயநிதியை பார்த்து எப்போ பார்த்தாலும் பேசும்போது இளவரசர் உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதிகள் அப்படியே பொங்கி பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், கூட்டணி கட்சி காங்கிரஸ் உங்கள் கூட்டணி கட்சி தான். இந்தியாவுக்கே இளவரசர் ராகுல் காந்தி தான். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தின்னு பரம்பரையாக வந்துட்டுருக்காங்க. அவரை பார்த்து நீங்கள் இந்தியாவின் இளவரசர் ராகுல் காந்தியை அப்படின்னு பொங்க வேண்டியதானே? ஏன் வந்து உதயநிதி மட்டும் பார்த்து பேசுகிறீங்க? இத்தனை கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் மைத்துனர் மார்ட்டினுடைய மகன் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் உதயநிதியை பார்த்து கேள்வி கேளுங்க. நன்றி.